வணக்கம். நம்ம இன்றைக்கி வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இந்த வாழைப்பூ மேலே இருக்க அந்த மடலெல்லாம் எடுத்திங்கன்னா உள்ளே வந்து அந்த பூ இருக்கும். அதுதான் வந்து பூ. இந்த மேலே இருக்க மடலெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு அந்த பூவை நம்ம பிரித்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மடல் வந்து எவ்வளோ தூரம் பிரியுதோ அந்தளவுக்கு நம்ம வந்து பிரிச்சிடலாம். இந்த மடல் வந்து பிரிக்க உள்ளே இருக்க பூ வந்து கொஞ்சம் சின்னதாகிட்டே வரும். இந்த மடலும் சின்னதாகிட்டே வரும். ஸோ பூ வந்து ரொம்ப சின்னதாகி இந்த மடல் பிரிக்க முடியாத ஸ்டேஜில் வரும்போது நம்ம ஃபுல்லாக அந்த மடலோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி அதை வந்து சமைச்சிக்கலாம். ஸோ இந்த மடலை வந்து இன்னும் கொஞ்சம் பிரித்து பார்க்கணும். இந்த வாழைப்பூவில் இருக்க பால் வந்து கையில் பிசு பிசுன்னு ஒட்டோங்கிறதுனால தான் நம்ம வந்து கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். ஸோ பூ வந்து சின்னதாகிட்டே வருது. இப்போ இந்த மடல் பிரிக்க வருதா பார்க்கலாம். இது பிரிக்க வருது. ஸோ இந்த பூ வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. இப்போ வந்து இந்த மடல் பிரிக்க வரல. நம்ம இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சின்னதாகிடுச்சு பூ. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த மடலோடு சேர்த்து கட் பண்ணி இதை சமைச்சிக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூவில் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். ஸோ இதை பிரிங்க எப்படி இந்த மாதிரி பிரித்தோம்னா அது உள்ளே வந்து பட்டு, அதாவது ஒரு ஸ்டிங் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பட்டு மாதிரி தலையில் கொண்ட ஒரு வெள்ளை கலரில் ஒரு கொண்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பகுதியை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அது கீழே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அது 2 பகுதியும் நம்ம வந்து நீக்கிடணும். இது 2 சேர்த்து சமைச்சோம்னா சாப்பிடும் போது வயிற்று வலி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இது 2 மட்டும் அதை 2த்தையும் எடுத்துடணும். ஸோ எல்லா வாழைப்பூலையும் இது இருக்கும். நல்லா பாருங்கள். இந்த வாழைப்பூவை பிரித்தா அதில் வந்து இந்த வெள்ளை கலரில் கொண்ட மாதிரி வச்சுருக்க பட்டை, அந்த பட்டை மட்டும் பிரித்து எடுத்துடணும். அது கீழே இருக்க பிளாஸ்டிக்கையும் சேர்த்து எடுத்துடணும். எல்லா வாழைப்பூவையும் இதே மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஸ்டிங்கு மாதிரி இருக்கிறதும் இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதும் இது 2 தான். அது இது 2த்தையும் எல்லா வாழைப்பூலையும் பிரித்து எடுத்துடலாம். இது பெருசாக இருக்கிற வாழைப்பூவில் பெருசாக இருக்கும். குட்டி குட்டியாக இருக்க பாருங்கள். நம்ம கடைசியாக பிரிக்கும் போது சின்னதாக இருந்திங்கன்னா அதில் வந்து அந்த பட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது வளர்ந்துருக்காது. அப்போ அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படியே நம்ம சமைச்சிக்கலாம். அந்த மேலே இருக்க அந்த பட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த நரம்பை மட்டும் நீக்கிட்டு நம்ம சமைச்சிக்கலாம். ஸோ வாழைப்பூ வந்து ரொம்ப துவர்ப்பு சுவை உடையது. உடலுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணாத்தும், கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணும். அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை சேர்த்துக்கணும். வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இது பாருங்கள், சின்னதாக இருக்குது. அதில் வந்து அந்த கீழே இருக்க அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது இன்னும் வளரலை. அதனால் நம்ம வந்து அதை அப்படியே கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். அதை அப்படியே சமைச்சு கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஸ்டிங்கை மட்டும் நம்ம அந்த பட்டு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, நீட்டாக அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஸோ வாழைப்பூவில் கூட்டு, அப்புறம் பொரியல், வடை, இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். வாழைப்பூவும் நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் அப்படியே சேர்த்திட்டோம்னா நமக்கு நல்லது. இது வந்து துவர்ப்பு சுவை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு துவர்ப்பு இதுலேருந்து தான் கிடைக்கும். ஸோ வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.